இங்க ஒரு பணக்கார பெரியவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் பாத்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேலைக்கு வருவான். அந்த ஆள் அவளை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்பதான் அந்த பொண்ணு லவ் பண்ண லவ்வர்காரன் வந்து எதுக்கடி அவனை கல்யாணம் பண்ணு கேட்பான். அவனை கொன்னுட்டு அவன் சொத்தை நம்ம அபேஸ் பண்ணலாம்னு சொல்றான். இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து ஜின்ன ஹேவி விட்டுற ஒரு பாயை மீட் பண்றாங்க. அவர்கிட்ட போயிட்டு என் வீட்டுக்காரன் ரொம்ப கொடுமைப்படுத்துறான், அவனை எப்படி போட்டு தரணும்னு சொல்றான். நீ சொல்றது உண்மையா இருந்தா என் ஜின்ன அவனை காலி பண்ணிடும், அதுவே பொய்யா மட்டும் இருந்துச்சோ ஃபியூச்சர்ல ஜின்னு உன்னை தேடி வந்து கொள்ளுன்னு சொல்லுவாரு. இப்போ அந்த பெரியவர் குடிக்கிற டீ ஃபுல்லா புழுவா இருக்குது. அவருக்கு ஏகப்பட்ட இல்யூஷன் மாதிரிலாம் வருது. அவர் பக்கத்துல ஒரு பாம்பு இருக்க மாதிரி தெரிஞ்சு அதை பார்த்து ஒரு பயந்து இறந்தே போயிடுறாரு. ஆக்சுவலா இந்த பெரியவர் ஹீரோனியோட மந்திரத்தை கூட வேலை செய்யற பாய் மூலமா கண்டுபிடிச்சு அதை எடுத்துருக்கவும் செய்வாரு. இவருக்கு ஆல்ரெடி உடம்புல இருந்த ப்ராப்ளத்தால தான் இருந்து போயிருப்பாரு. இந்த பெரியவர் அந்த பாய் காப்பாத்த பார்த்தால ஹீரோயினோ அந்த பாய் என் வீட்டுல இருக்க நகையை திருட்டான்னு சொல்லிட்டு அவர் மேல திருட்டுப்புள்ளியை கட்டி வீட்டை விட்டு வெட்டிருப்பா. இந்த கஷ்டத்துல இந்த பாய் கடத்தாக்கு வந்து இறந்தே போயிடாரு. ஊர்ல இருந்து அப்பதான் ஒரு பையனுமே வருவான். அப்பா எதனால இறந்தாருன்னு தெரிஞ்சுக்கிறான். அவளை எப்படியாவது பழி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு பல வருஷம் கழிச்சு ஹீரோயின் வீட்டுக்கே போயிட்டு நடந்த கதையெல்லாம் சொல்லி அவளை பயன்படுத்துறான். நம்ம பண்ண பாவத்துக்கு ஜின் தான் நம்மள கொல்ல வந்துச்சு போலன்னு சொல்லிட்டு பயத்துல அவ கல் தத்துட்டு அவளை இறந்து போயிடறான்.